மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நேரம் இந்த சம்பவம் நடந்திருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சேன். அதுக்காண்டி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோன்னா, இப்படி இருங்க அப்படிங்க அந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்க இல்லாமல் இதாங்க விஷயம், இதாங்க நடக்குது, இதாங்க போயிட்டுருக்கு, இதை நான் தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். எந்தவித ஃபோட்டோஸும் எந்தவித வீடியோஸும் நான் ஷேர் பண்ண போகிறதே இல்லை. ஏகப்பட்ட விஷயம் பரவிச்சு. மறுக்க அதை எடுத்து வந்து பாருங்கன்னு ஒரு பரபரப்பை காட்டுறது என் நோக்கம் கிடையாது. உண்மையை உங்கள்கிட்ட சொல்கிறது தான் என்னோட நோக்கம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, தலைவர் சரியாக இருக்கார், புஷியானது சரியில்லை சொல்லி ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் அஜித் அவர்கள் காரை மறைச்சது தப்புப்பா அப்படிங்கிற இன்னொன்று பக்கம். காரை மறைக்கிறவளோ அவங்க என்ன மோசமான பிரச்சனையை சந்திச்சாங்கன்னு கேளுங்கப்பான்னு சொல்லி இன்னொன்று பக்கம். அவங்க வெளியே நின்று காரை மறைச்சிருக்காங்க, தலைவர் விஜய் அவர்கள் கண்டுக்காமல் போயிட்டு இருக்காரு, இது எப்படிப்பா சரியா இருக்கும்னு சொல்லி இன்னொரு பக்கம். இந்த மாதிரி ஏகப்பட்ட லேயர், ஏகப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ இது உள்ள இருக்குது. தெளிவாக இல்லாமா என்ன தான் நடக்குது? இந்த மாதிரி சில விஷயங்கள் இனிமேல் அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தாவேகா தோழர்களுக்கு இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். மற்றவங்க வந்து உன் கட்சி அப்படி, உன் கட்சி இப்படின்னு சிரிச்சுட்டு போனீங்கன்னா போங்கப்பா, அடுத்த வீடியோவில் உங்களை வச்சு செஞ்சுக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு தெளிவாக இந்த வீடியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, நேற்று தலைமையை பொறுத்தவரை ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு அங்கே நடந்திருக்கு. இந்த விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும் தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ நாள் இந்த மாவட்டத்தை தொடாமல் இருந்தாங்க. 120 மாவட்ட செயலரை அறிவித்த அவருக்கு 121வது மாவட்ட செயலர் தூத்துக்குடியிலேருந்து அறிவிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி யாருக்கு எந்த சச்சரவும் இல்லாமல் இந்த வேலையை பார்க்கணும்னு நினச்சாரு. பட் எலெக்ஷனுக்கு இன்னும் கம்மியான நாள் இருக்குது. இதுக்கு மேலே இவங்க ஒற்றுமையாக ஆக மாட்டாங்க போல். நம்ம பார்த்து யாரோ ஒருத்தங்களுக்கு நிர்வாகி கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்க போனார். ஆனால் அந்த சச்சரவு ரொம்ப பெரிய சச்சரவாக மாறிச்சு. நினைச்சதோட பல மடங்கு மோசமான பாதிப்பை கட்சி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான முதல் உண்மை. இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, இந்த பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே அவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க. தலைவர் விஜய் அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா, உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்க நம்ம கட்சியோட நிர்வாகிக்க நம்ம போடலாம், நான் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் செக் பண்ணி நீங்கள் சொல்கிறவங்க, ஏன்னா மக்கள் இயக்கத்திலேருந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, உங்கள் லேயரை கொண்டு வாங்க, நானும் வெரிஃபை பண்ணுறேன், நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மாவட்டங்களுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்சியை பொறுத்தவரை ஜூனியர் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை 500-600 பேர் நிர்வாகிகளாக இருந்தாங்க விஜய் மக்கள் இயக்கத்தில். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்றதுக்கான ப்ராசஸ் எப்படி சேரணும் அப்படிங்கிற ஆங்கிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன் இந்த 500-600 பேர் நிர்வாகிகளாக இருந்தாங்க அப்படிங்கிற யதார்த்தமான உண்மைக்கு வந்துடுவீங்க. இந்த 500-600லேருந்து 10லேருந்து 5 பேர் மட்டும்தான் ஒரு மாநிலத்தோட மிக முக்கியமான பதவிக்கு போக முடியும். அதை தாண்டி மாவட்டத்தோட பதவிகளுக்கு போக முடியும். ஸோ 500-600 அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு மாவட்டத்தை சுருக்கி 10 to 15 வரும்போது இவங்களை விட்டோம், அவங்கள சேர்த்துட்டோம், அவங்கள விட்டோம், இவங்கள சேர்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் இங்கே சர்ச்சையாக இருக்குது. அங்கே தான் இங்கே பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வருது. ஒருத்தரை பிக் பண்ணுறோம், அந்த ஒருத்தர் தனக்கீழே தனக்கு சாதகமான ஒரு 5 பேர் தான் போடுவார். அப்போ தான் அங்கே டீம் ஒர்க்கு கிரியேட் ஆகும். அந்த ஒருத்தர் தனக்கு சாதகமான ஒருத்தங்களை போடுறாரு, எங்களுக்கு புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இன்னொன்று கோஷ்டி அப்படிங்கிறது தான் எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. ஆனால் தூத்துக்குடியை பொறுத்தவரையும் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப 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 தீர்க்கமாக இறங்கி யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க மற்ற மாவட்டத்தை தாண்டி. ஏன்னா இங்கே நிறையா பிரச்சனை இருக்குங்கிறது தலைவருக்கு தெரியும், நிறைய பேர் ஆசைப்படுறாங்கிறது தலைவருக்கு தெரியும். இந்த ஆசை, இந்த நல்ல விஷயங்கள் உண்மைக்குமே இப்போ ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவிக்கு இவ்வளோ சண்டை நடக்காது. தாவேக்கா நடக்குதுன்னா தாவேக்கா எவ்வளோ பலமாக இருக்குன்னு புரிஞ்சுங்க. இந்த கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகணுங்கிற ஒரு வெறி கட்சியோட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு இருக்கணும். பதவியை நோக்கி நிர்வாகிகள் போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும், அது இவ்வளோ மாசமாக போகும்போது, இவ்வளோ தீவிரமாக போகும்போது, கட்சிக்கே டேமேஜ் ஆனாலும் எனக்கு பதவி வேணும்னு நினைக்கும் போது தான் நம்ம அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப கோபமடைய செய்து அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. சரிப்பா, இப்போ தூத்துக்குடிய தலைவர் விஜய் அவர்கள் எப்படி தான் பிரிச்சிருக்காருன்னா, அங்கே மொத்தம் 6 தொகுதி இருக்குதுங்க. 6மே 6 மாவட்டம் ஆக்கிட்டார். மற்ற மாவட்டத்தை எப்படின்னா 120 மாவட்டத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், தூத்துக்குடியை பொறுத்தவரை ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது 5 தொகுதிக்கு 5 மாவட்ட செயலாளர் போட்டார். 6வதாக ஒரு தொகுதி ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற தொகுதிக்கு இப்போ வரைக்கும் தாவேக்கால மாவட்ட செயலாளர் போடல. இப்போ வரைக்கும் தாவேக்கா அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா அங்கே வேற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதனால இன்னும் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த 2 இணைச்சு மாவட்ட செயலாளர் போகும்போது அஜித் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த ஒவ்வொன்றுக்கும் மாவட்ட செயலாளர் வேணாம், 2 சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லுங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி தலைமை சொல்றதா ஒரு வாதம் சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, இவங்களோட மாவட்டத்துக்கு வேற ஒருத்தவங்களை போட்டாங்க, அதனால தான் இவங்க கோவப்படுறாங்க, அந்த வேற ஒருத்தர் தகுதியற்ற நபர் அப்படிங்கிற ஒன்றை இவங்க சொல்றாங்க. பட் இவங்க மாவட்ட அமைப்பாளர் அப்படிங்கிற டெம்ப்ளேட்ல இவங்க தான் இயங்க ஆரம்பிச்சாங்க. அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சு யாருமே நான் பார்க்கலப்பா, அந்த அக்கா நிறைய வீடியோ
வீடியோ ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க, நிறையா நல்லது பண்ணுவாங்க, இவங்களோட விஷயங்கள் மட்டும்தான் நான் தீவிரமாக பார்த்தேன் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் இவங்க அவங்களோட பணியை ஆவணப்படுத்துனாங்க. அவங்க வேலை செய்யலன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க வேலையை இவங்க ஆவணப்படுத்துனாங்க, மற்றவங்க வேலையை ஆவணப்படுத்தலை, அதுக்குன்னு அவங்க வேலை செய்யலை அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செஞ்சிடறேன். சரி, இப்போ இவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த மாவட்டம் வேணுங்கிறது தான் அவங்களோட போராட்டமாக இருக்குது. தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன எதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது தலைமையிலேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. அப்போது கூட சிடிஆர் அண்ணா உள்ள தனியாக கூப்பிட்டு இதை தான் சொல்லியிருக்காங்க, இதை தான் பேசியிருக்காங்க. மீடியாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் சில பேர்ட்ட பேசும்போதும் இல்லைம்மா உங்களுக்கு என்ன பண்ணுமோ கட்சி நிச்சயமாக பண்ணுங்கிறதுல கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது, ஆனால் நீங்கள் பதவிக்காண்டி இப்படி பண்ணுறது சரியா அப்படிங்கிறதான் எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இப்போ எல்லா மாவட்டத்திலையும் கட்சியில் பண்ணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், நான் கட்சியில் பண்ணிக்கிறேன். எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் எல்லா கட்சிக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு கட்சியில் உள்கட்சி மோதல் இருக்குதுன்னா அந்த கட்சி ஆரோக்கியமாக இருக்குங்கிறது அந்த கட்சியை நிர்வகிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா பதவியை நோக்கி சில பேர் நானா நீயான்னு போடும்போது தான் அந்த கட்சி வளரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. அதே மாதிரி பஞ்சாயத்து தாவேக்காலம் இருக்குது. எனக்கு பதவி கிடைக்கல, எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கட்சியோட ஆஃபீஸை முற்றுகையிடுற மாதிரி தன்னுடைய ஆதரவாளரோட வர்றது, கட்சி ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லை நான் வெளியிருந்து தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் நின்னது, வெளியிலேருந்து அவங்க அழுகிறது, அது மீடியாவில் கவர் ஆகுதுங்கிறது நல்லா தெரிஞ்சு மீடியா ஃபோக்கஸ் அதில் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவ்வளோ கேமரா அங்கே இருந்துச்சு, கலைஞர் டிவி முதற்கொண்டு அங்கே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நடுவில் வெளியே ரோட்டில் நின்று அழுதது. அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்கள் வரும்போது அவரோட காரை மறித்து தன்னுடைய கோரிக்கையை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் செய்திகளை தவறாக கிரியேட் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்களை அவங்க செய்யும் போது தான் ஒரு தாவேக்கா ஆதரவாளனா தலைவர் விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தனா அவர் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒருத்தனா எனக்கு கோவம் வருது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பணி செஞ்சது பதவிக்காண்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இங்கே ரொம்ப தீவிரமாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் மக்களுக்காண்டி செய்யலை, தலைவருக்காண்டி செய்யலை, உங்களுக்காண்டி செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இல்லைப்பா இவங்க அண்ணன் இருந்தாருப்பா, அதுக்கு இவங்க வந்திருக்காங்க, இவங்க அண்ணன் ஏன் கட்சி ஆரம்பித்த பிறகு தாவேக்கால இருக்காமல் திமுக பக்கம் போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் நான் இங்கே கேட்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி தாவேக்கால, அதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவங்க இன்றைக்கி தாவேக்கால பொறுப்பில் இருக்காங்க. இவங்களோட அண்ணனும் தாவேக்காக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணிச்சாங்க, இன்னைக்கே அவங்க திமுக பக்கம் போனாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. பெண்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டியில் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. 5 மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால 6 மாவட்டத்தில் 5 போட்டாங்கல்ல, அந்த 5 மாவட்டத்திலையும் 15 பேரில் 4 பெண்கள் இருக்காங்க. பெண்களை தாவேக்கா எந்த இடத்துலையும் புறக்கணிக்கல, மாற்றுத்திறனாளிகளை தாவேக்கா எந்த இடத்துலையும் புறக்கணிக்கல, எல்லாருக்குமான இடத்த தான் தாவேக்கா தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக கொடுக்கும்போது இந்த மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் ஒரு கட்சிக்கு பண்ணும்போது தான் நமக்கு கோவம் வருது. முதல்ல முற்றுகையிட்டது, 2வது அழுதது, 3வது காரை மறிச்சது, 4வது தர்ணா பண்ணது, 5வது விடியற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருப்பேன், மறுபடியும் விஜய் அவர்கள் என்னை பார்க்கணும், இல்லை பொதுச்செயலாளர் என்னை பார்க்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி இதை நீங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது. இது எல்லாமே இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கிடச்சிருச்சுன்னா, ஒரு பேச்சுக்கு கிடச்சிருச்சு தலைவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாமே, யாருக்கு பாதிப்பு இருக்குது? இந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் நீங்கள் ஆகிட்டீங்க, கட்சிக்கு எவ்வளோ பெரிய டேமேஜ் இங்கே கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் யோசிப்பேனா யோசிக்க மாட்டேனா? நான் என்னை பொறுத்தவரையும் என்னோட சிந்தனையில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு அங்கீகாரம் முக்கியம் இல்லை, தலைவருக்கு அதிகாரம் தான் முக்கியம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நாங்கள் அத்தனை பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் அத்தனை பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையில் நீங்கள் ஒன்றியத்தில் போடுங்க, மண்டலத்தில் போடுங்க, மாநிலத்தில் போடுங்க, மாவட்டத்தில் போடுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போடுங்க, தலைவரை தூக்கி முதலமைச்சராக்குங்க, தலைவர் முதலமைச்சர் சேரை நோக்கி தலைவரை நகர்த்துங்க. இதுக்காண்டி நான் இந்த கட்சியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு போகிறேன், இதில் இதுதான் செய்வேன், இதுதான் பண்ணுவேன், இது இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ இந்த அஜிதா அப்படிங்கிறவங்க மாவட்ட அமைப்பாளர் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சாங்க. இப்போ கட்சியில் ஒரு தொகுதிக்கு இன்னும் மாவட்ட செயலாளர் போடாமல் இருக்காங்க. ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், அல்லது இவங்க நினச்சபடியே ஒரு ஆல்ட்ரேட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி எதாவது செய்யலாம், அல்லது உங்களுக்கு நான் வேட்பாளர் செய்து ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. இன்னும் நம்ம கட்சியோட மாநில மகளிரணி நிர்வாகி யாருங்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இந்த கட்சியில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சிங்கல்ல, உண்மைக்குமே தலைவருக்காண்டி உழைச்சிங்கல்ல, அதே உழைப்பை உங்களுக்கு மாவட்ட செயலாளர் இல்லைன்னு சொல்கிறாங்களா? உழைங்க, எனக்கு தான் ஒரு பதவி இல்லைங்கிறாங்க, அப்போ நான் என்ன பேசாமல் இருக்க முடியுமா? எனக்கு புரியல. எனக்கு இந்த பதவி கொடுத்தா தான் பேசுவேன், இல்லைனா நான் அமைதியாக இருப்பேனா? அப்போ உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் செயல்பாடு என்ன, எதுக்காண்டி இந்த கட்சியில் பயணிக்கிறீங்க? எத்தனை கேள்வி வரும். நான் விஜய் அவர்களோட ரசிகராக இருந்தேன். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவருடைய அரசியலை கவனிக்கிறேன். அவருடைய அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்குது. அவரை ஆதரித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். இதில் எனக்கு வாய்ப்பு வழங்குறாங்க, வாய்ப்பு வழங்கலை, மீடியாவில் காமிக்கிறாங்க, மீடியாவில் காமிக்கலை, இதெல்லாம் நத்திங்.
தலைவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளை தெளிவுபடுத்துகிறோமா? இது என்னோட இலக்கு. ஒரு நாளைக்கு 1 பண்ணுறேன்னா 2 பண்ணுறேன்னா 3 பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் உழைக்கிறேன். என்னமா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த உழைப்பை தலைவர் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. தலைவருக்கு அதிகாரம் கிடைக்கிறது தான் முக்கியம். நீங்கள் மாவட்ட செயலர் ஆயிடலாம், கட்சியோட டேமேஜ் கண்ட்ரோலில் யார்? இந்த மீடியா, இந்த ஃபோக்கஸ், இந்த பெண்களுக்கு இந்த பாதிப்பு, பெண்களை அவமதிச்சிட்டாங்க. இதில் என்னமா போட்டிருக்காங்க? பவுன்சர் வந்து பெண்ணு மேலே கை வச்சாலாம் போட்டிருக்காங்க தினகரனில். இவ்வளோ மோசமான செய்தியெல்லாம் கட்சிக்கு கிரியேட் பண்ணி இந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் நீங்கள் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன? எந்த மாவட்டத்தில் பிரச்சனை இல்லை, எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு இவ்வளோ பெரிய டேமேஜ் கண்ட்ரோல் ஒரு கட்சி கொடுத்தா அது முதல்ல சரியானதா? எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா இவங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது, நான் பேசுனது கிடையாது. நம்ம கட்சியோட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தங்க அழைக்கும் போது நீ முன்னாடி வான்னு சொல்கிறாங்க. சிடிஆர் அண்ணனை வெளியிலேருந்து வாங்க உள்ளவான்னு கூப்பிடும்போது உள்ளலாம் வர முடியாதுங்கள ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இவங்களோட ஆதரவாளர் ஒரு 10 பேர் இவங்க அமைதியாக இருக்காங்க. சுற்றி இருக்கிற 10 பேர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஏறுறாங்க. எல்லாமே மீடியாவில் ரெக்கார்ட் ஆகுது. இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப கோபத்தை கம்மி பண்ணி பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நைட்டாக வீடியோ எடுத்திருந்தேன்னா ரொம்ப கோபமாக பேசியிருப்பேன். அதனால தான் ரொம்ப நேரம் கழித்து நிறைய பேர்ட்ட பேசி கோபத்தை குறைச்சி இன்னும் குறைச்சி இது 4வது டேக்கு. நான் இவ்வளோ டேக்கு எந்த வீடியோக்கு எடுத்தது கிடையாது. ஒரு தடவை ஷூட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோ 4 டேக் எடுத்திருக்கேன்னா அவ்வளோ கோபம் வருது. அதனால தான் இவ்வளோ டேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதோ அவங்க மேலே தான் தப்பாக இருக்குது. கட்சி எல்லா எங்களும் பார்க்குது, கட்சி எல்லாமே செய்கிறாங்க, பண்ணுறாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் சரியில்லைனாட்டியும் அதை தலைவர் விஜய் அவர்கள் தான் பார்த்துப்பாரு தவிர தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் புஷி ஆனந்த் அவர்கள் எதுவும் இங்கே பண்ண முடியாது. அவரை குறை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் தலைவர் தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவர் சரியில்லை அவர் சரியில்லை அப்படிங்கிறது தான் உப்புச்சப்பான ஒரு வாதங்கள். தலைவர் சரியாக இருக்கார், தலைவர் பார்க்குறாரு, தலைவருக்கு தெரியும் யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு. இங்கே சில பேர் நம்ம எதிர்பார்க்காத பல பேர் இந்த கட்சியில் சேர்க்குறாரு, எதிர்பார்த்த சில பேரை சேர்க்காமல் இருக்காங்க. எதிர்பார்க்காதவங்கள ஏன் சேர்க்குறாங்கன்னு தெரிய போனால் அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப தூய்மையாக இருக்குது. எதிர்பார்த்தவங்க ஏன் சேர்க்கலன்னு போகும்போது அவங்களுக்குள்ளே ஏதோ பஞ்சாயத்து இருக்குங்கிறத தலைவர் சொல்ல மாட்டான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தலைவரோட இலக்குக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்குன்னு தனியாக இலக்கு கிடையாது. அவரோட இலக்கு என்ன? தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் வரணும், தமிழக மக்களை நல்லா பார்த்துக்கணும். அந்த இலக்குக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுவோம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஓகே, வேறு ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம். காமன் கூலாக வேறு ஒரு விஷயத்தை நோக்கி நகரலாம். இதுக்குள்ளேயே போட்டு உலாண்டுக்கிட்டு இருக்காமல் அடுத்தடுத்த நிகழ்வை நோக்கி கடந்து போகலாம். இதெல்லாம் தலைவர் பார்த்துப்பார். அவர் கையில் என்ன இருக்கோ அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சாச்சு, அவர் பார்த்துப்பாப்பில். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேகா சார்பாக ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.